வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோன்னா அழகு 2, அதாவது யூனிட் 2ல் சொல்லகராதி தான் பார்க்குறோம். அதில் ஃபர்ஸ்ட் என்ன டாபிக்னால் எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல். நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் மேக்ஸிமம் கவர் பண்ணியிருப்போம். அதில் அந்த சேர்த்து எழுதுக மட்டும் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது. அதை நம்ம போட்டுடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம யூனிட் 2 பார்க்க போகிறோம். இதனோட டாபிக்ஸ் என்னென்ன இருக்கோ இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நான் சேர்த்து எழுதுக போட போகிறேன். பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பகைவர்கள் இச்சொல்லின் எதிர்ச்சொல். ஆப்ஷன்ஸ் 4 இருக்குது. பட் நம்ம ஆன்சர் நோட் பண்ணியிருக்கோம். பட் அந்த ஆப்ஷன் என்னன்றதையும் நம்ம பார்க்கலாம். பகைவர்களோட எதிர்ச்சொல் நண்பர்கள் தான். ஆனால் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா எதிரிகள் இருக்குது, அயலவர்கள் இருக்குது, சகோதரர்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மாறி மாறி வர்றதும் நமக்கு கிட்டத்தட்ட கரெக்டாக தெரியும். அதுக்காக தான் நான் ஆப்ஷன்ஸையும் ரீட் பண்ணுறேன். பகைவர்கள்னால் நண்பர்கள் தான் எதிர்ச்சொல். அடுத்த கொஸ்டின், பெரிய என்ற சொல்லின் எதிர்ச்சொல் சிறிய, நிறைய, அதிகம், எளிய. ஆன்சர் சிறிய. வெற்றி என்ற சொல்லின் எதிர்ச்சொல் சாதனை, மகிழ்ச்சி, நன்மை, தோல்வி. வெற்றினா எதிர்ச்சொல் தோல்வி. சிலர் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் நிறைய, அதிகமாக, பலர், ஒன்று மட்டும். சிலர்னா எதிர்ச்சொல் பலர். அடுத்து, முடியாது என்ற சொல்லின் எதிர்ச்சொல் முடியும், இல்லை, ஆமாம், கடினம். ஆன்சர் முடியும். எளிதாக என்ற சொல்லின் எதிர்ச்சொல் மென்மை, சிறிய, கடினமாக, குறைவாக. எளிதாக அப்படின்னா கடினமாக. அடுத்து, பொய் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. நம்பிக்கை, தவறாக பேசுதல், உண்மை, நேர்மை. பொய்னா உண்மை. விலகினர் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் சென்றனர், பிரிந்தனர், சேர்ந்தனர், ஒற்றுமையாக இருக்கும். ஆன்சர் விலகினர் அப்படின்னாக்கா சேர்ந்தனர், அதுதான் ஆன்சர். அடுத்து, மிக்காரை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் அறிவில்லாதவர், அறிந்தோரை, கற்றோரை, அறிவில் மேம்பட்டவர். மிக்காரை அப்படின்னாக்கா அறிவில்லாதவர், அறிவில்லாதார் அப்படிதான், அதுதான் ஆன்சர். அகம் இச்சொல்லின் எதிர்ச்சொல் உள்ளே, தனியே, புறம், சிறப்பு. அகம்னா புறம்னா ஆன்சர் எதிர்ச்சொல். மேலே இச்சொல்லின் எதிர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. உயரே, நடுவே, கீழே, உச்சியிலே. மேலே அப்படின்னா கீழே தான் ஆன்சர். அடுத்து, வெயில் இச்சொல்லின் எதிர்ச்சொல் நிழல், பகல், வெப்பம், இருள். ஆன்சர் வெயில்னா நிழல் தான் எதிர்ச்சொல். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பட் நம்ம அந்த ஆப்ஷன் எடுக்கும் பொழுது கரெக்டாக எடுக்கணும். அதுக்காக தான் நான் கொடுத்துருக்க 4 ஆப்ஷனையும் ரீட் பண்ணிவிட்டு ஆன்சர் சொல்கிறோம். ஓகே, இதோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.